குகன் சென்னியப்பன் இயக்கத்தில் வெப்பன் திரைப்படத்தை தான் பார்க்க போகிறோம். வெப்பன் திரைப்படம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். அது ட்ரைலர் பார்த்தோன்னே நமக்கு கொஞ்சம் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் வந்தது. என்னென்னா, ஒரு பக்கம் சத்யராஜ், ஒரு பக்கம் வசந்த் ரவி. இவங்க ரெண்டு பேருமே ஓரளவுக்கு நல்ல படங்கள் தான் தேர்ந்தெடுத்து நடிப்பாங்கன்றத ட்ரைலர் பார்க்குறப்போ நமக்கு தெரிஞ்சுது. இந்த குகன் சென்னியப்பன் புதுசாக ஒரு டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. சூப்பர் மேன் பவர் வந்திருக்கு, ஸ்பைடர் மேன் பவர் வந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹியூமன் ஒவ்வொரு மனசுக்குள்ளே ஏகப்பட்ட பவர் இருக்குது மனித சக்திக்குள்ளே. இதெல்லாம் ஏதோ சக்தி ஏதோ சக்தியை காட்ட போகிறாருன்னு நினச்சி நம்ம இந்த படத்துக்கு போய் உட்காந்தோம். பார்த்த உடனே நமக்கு பயங்கரமான சக்தி வந்துச்சு. உண்மையில் என்ன சக்தினா, இந்த படம் பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு சக்தி வேணும்ல, அந்த சக்தியை தான் அந்த வெப்பன் படம் நமக்கு கொடுத்துச்சு. போய் உட்காந்தோன்னே படம் பார்த்தோம். ஆரம்பத்தில் நமக்கு தெரிஞ்சு போச்சு. என்னென்னா, இந்த கதை சொல்லி மேஜிக் பண்ணி கதை சொல்லுவாங்கள்ல, அதான் வாயிலே வடை சுடுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஏதோ வடை சுட போடார் டைரக்டரு குகன் சென்னியப்பன். நமக்கு தெரிஞ்சு தான் சரி போய் உட்காந்தோம். ஆரம்பித்தாருப்பா சாமி. எதுக்குன்னா, நம்ம ஹிட்லருக்கு போயிட்டார். அதெல்லாம் வாய்ஸ் ஓவரில் தான் ஓடுது. இருந்தாலும் அந்த கதையை ஆரம்பிக்கிறப்போ எப்படி ஆரம்பிச்சார்னா, ஹிட்லர்கிட்ட நம்ம சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவை காப்பாற்ற கேட்டதாகவும், அவர் கேட்டதுக்கு அப்போ ஒரு சீரம், நான் இந்த ஒரு சீரம் பவர்ஃபுல்லான சீரம் கொடுக்குறேன், இது சூப்பர் பவர் சக்தி இருக்குது, இதுக்கு எத்தனை நீங்கள் இந்தியாவில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்ததாகவும், அவர் வேணாம் இது வந்தால் இந்தியாவே நாசமாடுன்னு சொன்னதாகவும், பக்கத்தில் கூட நம்ம நேதாஜி பக்கத்தில் ஒருத்தர் இருந்தவர், இது எடுத்துன்னு போனால் இந்தியாவுக்கு அவருக்கு தெரியாமல், அதுவும் ஹிட்லருக்கு தெரியாமல் அதை கொண்டு வந்ததாகவும், இங்கே இந்தியாவுக்கு வந்ததாகவும், இந்தியா வரப்போ சுதந்திரம் கிடைச்சதாகவும், சுதந்திரம் கிடைச்ச பிறகு ஹிட்லர் இவரை போட்டு தள்ளுறதுக்கு வந்ததாகவும், போட்டு தள்ளுறப்போ அந்த குழந்தைக்கு அடிபட்டதாகவும், அந்த குழந்தைக்கு இவருக்கு அடிபட்டுறப்போ அந்த சீரத்தை குழந்தைக்கு குத்துட்டு இவர் இறந்ததாகவும், அந்த 200-300 வருஷமாக அந்த சீரத்தை குடிச்ச அந்த குழந்தை எங்கடா இருக்குன்னு இவங்க தேடுறது தான் கதை. அதை ஆரம்பிக்குது. எப்படி இருக்குது, அமங்கலமாக இருக்கா? இப்படி ஆரம்பித்த கதை பார்த்திங்கன்னா, என்னடா இது சூப்பர் பவர். அதுவும் நம்ம ஏற்கனவே ஸ்பைடர் மேன் பார்த்துட்டோம், சூப்பர் மேன் பார்த்துட்டோம், ஏகப்பட்ட மேனை பார்த்துட்டோம். இப்போ சமீபத்தில் நம்ம மலையாளத்தில் மின்னல் முரளின்னு பார்த்துட்டோம். தமிழில் பார்த்தீங்கன்னா வீரன் ஒரு படம் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இவனுங்களாம் ஒரு சூப்பர் பவர் கிடச்சி தான் அவங்களாம் ஒரு ஏதோ காப்பாற்றுவாங்க. ஆனால் அதில் ஹைலைட்டாக வீரன் கொஞ்சம் சுமாராக போச்சு. ஆனால் மின்னல் முரளி சூப்பராக போச்சு. என்னன்னா, அவருக்கு ஒரு சூப்பர் பவர் கிடச்சி அது கிராமத்துக்குள்ளே அவர் எப்படி ஜாலியாக ஒரு கதை போகும். அதே மாதிரி அந்த ஊரை காப்பாற்றுறப்போ இன்னொருத்தரும் கிடைக்கும் அந்த பவர். 2 பேருக்குள்ளே என்ன சண்டை அப்படின்றத சூப்பராக அந்த மின்னல் முரளியை காமிச்சு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படம். ஆனால் இந்த படம் வெப்பனா ஏகப்பட்ட செலவு பண்ணி உண்மையிலே கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்குது, கேமரா ஒர்க் சூப்பராக இருக்குது. எடுத்து இவங்க எல்லா பிரேம்லையும் பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காங்க. என்னென்னா, ஒவ்வொரு சீனும் ஒரு பிரம்மாண்டமாக இருக்கே தவிர, இந்த பிரம்மாண்டத்துக்கு யூஸ் பண்ண, அதுக்கப்புறம் இந்த சூப்பர்மேனுக்கு யூஸ் பண்ண பவரை கொஞ்சமாவது கதைக்கு யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தா சுத்தமாக கிடையாது. கதைன்னு கேட்டால் நமக்கு என்ன கதை சொல்கிறதே தெரியாமல் இருக்கும். என்னன்னு நானே சொல்லிடுறேன், நான் உங்களுக்கு புரியாமல் போகும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த 200 வருஷமாக அந்த பவரை தேடுறாங்க. அந்த பவர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வசந்த் ரவி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி எங்கப்பா நீ ஏப்பா அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தேன்னு கேட்டோன்னே, இல்லை அவர் ஒரு கதை சொல்கிறாரு யூடியூப்பில் அதில் இதில் இருந்தேன்னு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் மேனன் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு. என்னென்னா, மனுஷனுக்கு எந்த இன்ஜெக்ஷன் போட்டாலும் காய் வளரும், கால் வளரும், அவன் சாவே கிடையாது, ஒரு குளோனிங் தான். இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ இன்னும் மனுஷனுக்கு அழிவே கிடையாது, அவன் மனுஷன் மூளையை எடுத்து என்ன யூஸ் பண்ணலாம், என்னென்னவோ நம்ம இங்கிலீஷில் வர கதையெல்லாம் விட்டாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் அவர் தேடி கண்டுபிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரத்தை கண்டுபிடிக்கிறார். மறுபடியும் என்னென்னா, தேனியில் ஒரு ஆக்சிடென்ட், ஏதோ ஒரு குழந்தை தப்பிக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை யாரோ தூக்கி தான் காப்பாற்றுனாங்க, அவன் எங்கே இருக்கான். அதே மாதிரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இவர் ராஜீவ் மேனன் என்ன பண்ணுறாருன்னா, பிளாக் சொசைட்டின்னு ஒரு இல்லீகலாக ஒரு பயோகிராஃபி வச்சுட்டு எல்லாம் ஆராய்ச்சி நிறுவனம் வச்சுருக்காரு. பிளாக் சொசைட்டின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் நடத்தி, அந்த ஆராய்ச்சியிலேருந்து எல்லாம் மக்களெல்லாம் இப்போ பலிகடாக்கி அவங்கள மனித எப்படி விலங்கு மேலே பரிசோதனை பண்ணுறது பத்தாமல் மனிதர் மேலாம் பரிசோதனை பண்ணி அவங்கள உயிரிழப்பை வச்சு நாசம் பண்ணி இப்படிலாம் பண்ணுறப்போ, இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, காடை காப்பாற்றுறேன், இயற்கை வளங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லி இப்படி ஒரு பக்கம் வராங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் பவர் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் இருக்குது. 200 வருஷமாக கிடைக்காதவர் திடீர்னு கிடைக்கிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஒரு பொண்ணை காப்பாற்ற வருவார், அதான் தண்ணியை ஹீரோயினை காப்பாற்ற வருவார், காப்பாற்றிட்டு போயிடுவார். உடனே எல்லாம் விசாரிப்பாங்க போலீஸ், யார் எப்படி இருந்தான், யார் இருந்தான், அவன் என்ன பவர் கிடச்சிது, இப்படின்னு படம் ஃபுல்லாக இதே விசாரிக்கிறது தான். யார் என்ன ஏது அவனை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறது. அதை ஒருத்த மாஸ்க்கு போட்டுன்னு விசாரிக்கிறான். அது பாதி வாய்ஸு கரகரன்னு கேட்குது, ஒன்றுமே புரியல நமக்கு, சவுண்டும் சரியாக புரியல. இவங்க சவுண்டில் எஃபெக்டில் கவனம் செலுத்தலை, கேமராவில் கவனம் செலுத்தலை, அதுக்கப்புறம் கதையில் கவனம் செலுத்தலை, அதுக்கப்புறம் மியூசிக்கில் கவனம் செலுத்தலை. எல்லாமே சொல்லலாம், ஆனால் செலுத்திருக்காங்க, எல்லாம் அரைகுறையாக செலுத்திருக்காங்களே தவிர
ஒரு திருப்தியான படமாக இது நம்ம பார்க்க முடியல. அதுக்கப்புறம் வசந்த் ரவி வருவார், சத்யராஜ் வருவாங்க. கிடந்த நான் தான் அப்பான்னுவார். எப்போ பிறந்தாரு எப்போ வளர்ந்தாருன்னா அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. இல்லைப்பா நீங்கள் வந்து 2 பேரும் அம்மா பசங்க, அம்மா அங்கேயே இறந்துட்டாங்க, அம்மாவும் இன்னும் தம்பி இறந்துட்டாங்க, நீ மட்டும் தான் தப்பிச்சிட்ட, நான் உன்னை பார்த்தோம். எப்படி அப்பாவை பார்த்தாருன்னு தெரியாது. திடீர்னு வந்து அப்பாவை சந்திப்பார். திடீர்னு சத்யராஜ் என்ன பண்ணுவார், ஒரு யானை வளர்ப்பார், யானை இதில் பாகனா போய் வேலை செய்வார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோட ஃப்ரெண்டாக இருப்பார். அந்த குழந்தை திடீர்னு வெளில வருமா, அவன் எங்கே இருக்கானே தெரியாத காரில் வரும், அவனை சாக வச்சுட்டு கொண்டு வருவாங்க. திருப்பி அங்கே ஒரு ஃபைட்டு, திருப்பி வசந்த் ரவி சத்யராஜ் சந்திப்பாங்க. எதுக்கு சந்திப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் அப்பா நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு, இல்லைப்பா உன்னை நான் அனுப்ப மாட்டேன். ஏன் நான் அனுப்ப மாட்டேன்னா, இல்லை நீ போய்ட்டு நாட்டை அழிச்சிருவோம், உலகத்தை அழிச்சிருவேன். அப்பா இல்லைப்பா நான் நல்லது தான்ப்பா போகிறேன்னா, அப்போ ஒரு ஃபைட்டு. ஏன் அது எதுக்கு ஃபைட்னே தெரியாது. அங்கே ஒரு ஃபைட்டு. அதை முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா நேராக வெளில வந்துடுவான். வெளில இவங்களெல்லாம் கடத்தி எடுத்து போயிட்டு கடைசியில் விசாரிக்கிறப்போ அங்கே வருவான். அங்கே ஃபைட்டு சண்டை முடிச்சுட்டு போயிட்டானா இல்லை ஒளிஞ்சானான்னு பார்த்தா கடைசியில் கிளைமேக்ஸ்லேயும் வந்து இல்லை நான் வந்து மறுபடியும் வருவேன்னு சொல்லி செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குறாங்க. இது ஏதாவது புரிஞ்சுது உங்களுக்கு? புரிஞ்சிருக்காது. எனக்கு சத்தியமாக புரியல. சத்யராஜ், வசந்த் ரவி சம்மந்தம் இல்லாமல் டைலாக் பேசுவார், சம்மந்தம் யூடியூப்னுவார். அதுக்கப்புறம் நீங்கள் ஏன்டா வந்தீங்கன்னு. அப்புறம் இந்த பிளாக் சொசைட்டி இருக்காங்களா, 4-5 குரூப் அனுப்புவாங்க, சம்மந்தம் அடி வாங்கி போவானுங்க. அவனை சுற்றி அழி பண்ணுங்க, இந்த லொக்கேஷனை தேடுவானுங்க, அந்த லொக்கேஷன் என்ன டெக்னாலஜி புதுசாக கொண்டு வருவானுங்க. அப்பா சாமி, இதெல்லாம் நம்ம 1008 இங்கிலீஷ் படத்தில் பார்த்துட்டோம். நம்ம அதான் சொல்கிறேனே, இதெல்லாம் பார்த்து சலிச்சு போன மக்கள்கிட்ட இது ஏ கிளாஸ் படம். ஏ கிளாஸில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு எல்லாமே ஒரு டெக்னாலஜி உள்ள படம் எல்லாமே பார்த்துட்டு போகிறாங்க. இது எதாவது நமக்கு புரிஞ்சாது. வெப்பன் படம் இவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் பண்ணியிருக்கீங்களே, கொஞ்சம் கிராஃபிக்ஸ்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் செலவும் பண்ணி படம் எடுத்திருக்கீங்க, கொஞ்சம் பாடம் பார்க்கறதுக்கு ரிச்சாகவே இருக்குது படத்தில். ஆனால் சத்யராஜ் மறைஞ்சு போகிறாரு. ஆனால் ஏன் வில்லன் வரப்பெல்லாம் நின்று சண்டை போடுறாரு? மறைஞ்சிட்டு அவனை காலி பண்ணிக்கலாம்ல. இந்த மாதிரி ஏகப்பட்ட தலைவலியோட கொஸ்டின் 1008 கேட்கலாம். இதெல்லாம் கேட்டால் அவர் அறிவாளி மாதிரி பதில் சொல்லுவார் டைரக்டர். அதனால் வந்து தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து கடுப்பாக, இந்த படம் எப்போ முடியுமோ பார்த்து நாங்கள் கடுப்பாகி தான் வெளியே வந்தோம். வாய்ப்பு இருந்தால் அந்த வெப்பனை போய் நீங்களே கடுப்பாகி வாங்க. உங்களே வெப்பன் சத்யராஜ் எப்படி அந்த படத்தில் ஒருத்தர் காசு கொடுத்து அப்படின்னு ஒருத்தர் வர மாட்டேது. ஏன்னா வாராரு, அடிக்கிறாரு, சண்டை போடுறாரு, ஒரு டைலாகும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வசந்த் ரவி ஐயோ எல்லாம் கொடுமை, பஞ்சு டைலாக் பேசி. இப்போ எப்படி நம்ம ஒரு டைலாக் கொடுத்து பேச போனோம், மனப்படம் பண்ணுவார்ல, வந்து பேசி அதே மாதிரி தான் சம்மந்தம் இல்லாமல் கத்துறது, சம்மந்தம் இல்லாமல் இது பண்ணுறது, எமோஷன் ஆகுறது எதுக்குன்னு நமக்கு கொஞ்சம் கூட ஒரு சீன் கூட நம்ம மனசில் ஓட்டல. ஆக மொத்தத்தில் இந்த வெப்பன் எப்படி இருக்குன்னா ஒரு சுமாரான படமாக தான் வந்திருக்கு. முடிஞ்சால் போய் பாருங்கள், முடியெல்லாம் விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.